முடிக்கணும். இவனை முடிக்கணும். என்ன நீ போகும்போது பகவான பார்க்க ரொம்ப சிரிச்ச முகமா போன. வரும்போது ஒண்ணும் இல்லாம வாரி என்னடா விவரம்? என்னடா கைய வீசிட்டு வர? ஏ நாரதா, என்ன நீ வழிய விடலன்னா உண்மை இப்படியே நீட்டி எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன். ஏடா என்ன இப்படி சொல்லுத? என்ன கையில தீபந்தமா வச்சிருக்க? அதானே கேட்டேன். தீபந்தம் இல்ல, ஆண்டவனே கண்ட நான் 5 விரலுக்கும் அக்கினி வரத்தை வாங்கியிருக்கேன். அப்படியா? எந்த திசையில நீட்டினாலும் நீ எரிந்து இப்பவே சாம்பலா போயிருவ. அதுதானே கேட்டேன். ஆண்டவன் கிட்ட அக்கினி வரம் வாங்கிட்டு வரியா? ஆமா. ஆண்டவன் உனக்கு எப்படிடா கொடுத்தாரு? அதாவது சொல்லி தந்தாரு. அள்ளி கொடுத்தாரா, சொல்லி கொடுத்தாரா, எப்படி கொடுத்தாரு? அள்ளியும் கொடுக்கல, முள்ளியும் கொடுக்கல, பொட்டணமாவும் தரல, எட ஓட்டும் கொடுக்கல. தந்தேன் தந்தேன் என்று சொன்னார். போடா புத்தி கெட்ட போயில. யாருக்கு புத்தி இல்ல? தந்தேன்னு சொன்னாரா இவன் வந்துகிட்டு இருக்கானா? வெறும் மதிப்பா பேசு. இந்த ஆண்டவனை பத்தி உனக்கு தெரியுமா? என்ன? அவர் வெறும் பொய் சொல்லி பகவான், வெறும் புழுவுனி பகவான். அவரை நீ நம்பாத. என்ன? ஒரு ஆளுகிட்ட 10,000 ரூபாய் கடை வாங்குதம்னு வையி, சரிதான். அங்கன வச்சு எண்ணி பார்க்கணும். சரிதான். 100 ரூபாய் தாள்னா எத்தனை தாள் இருக்கணும்? 100 ரூபாய் தாள்னா 8 தாள் இருக்கணும். 10,000 ரூபாய்க்கா? 10,000 ரூபாய்க்கு 98 தாள் இருக்கணும். அப்ப 200 ரூபாய் வேண்டாம். 200 ரூபாய் வேண்டாமோ? ஏன் கணக்கு அதுதான். அப்படியா? ஆமா, பழைய கணக்கு இது. ஒரு ஆளுகிட்ட 10,000 கடை வாங்கினா 100 ரூபாய் தாள்னா 100 தாள் இருக்கணும். 100 தாள் இருக்கணும். 500 ரூபாய் தாள்னா 20 தாள் இருக்கணும். 20 தாள் இருக்கணும். 1000 ரூபாய் தாள்னா 10 தாள் இருக்கணும்னு அங்கன வச்சு எண்ணி பார்க்கறோம். என்னனோ வீட்ல போய் நின்னுகிட்டு 100 குறையுது 200 குறையுதுன்னு பொன் போட்டா தருவாங்களா? தர மாட்டாங்க. இல்ல நான் இப்படி தான் கொடுத்து நீ செலவு பண்ணியா தொலைச்சு எனக்கு என்ன தெரியும்? நீ எங்க நோட்டு கொடுத்தியோ? வீட்டை பார்த்து போ அப்படின்றுவாங்க. போ. அப்ப நீ பூலோகம் போயிட்டு வரம் பலிக்கலன்னு திரும்பி கைலாசத்துக்கு வர முடியுமா? முடியாது. அதனால இந்த வரத்தை நீ பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு போனா என்ன? சரி இங்க வாரோம். ஏ தாத்தா, கீழே குனி. காப்பியா குடிக்க? தீய வைக்கணும் முதல்ல. நீ கொஞ்சம் பெட்ரோல் ஊத்திக்கோ, அப்பதான் கவக்கணும் குடிக்கும். ஏ நாரதா, இந்த வாரு உம்மை எரிச்சு பாக்க. எந்த பேரும் ஜாமா மொச்சக்கொட்டையும் தோசையும் திங்கிறாளே. ஆமா, அப்புறம் நீ போன அன்னைக்கு மொச்சக்கொட்டை தான், பயிறு தான், முறுக்கு தான். அப்படியா? புது ட்ரெஸ் ஒன்னு எடுத்து கொடுப்பாங்க, பாவநாசம் கூட்டிக்கிட்டு போவாங்க. உன்னை லேசில விட்டுட்டு போக மாட்டேன். ஆட்டுக்கறி வச்சு தருவாங்க. உன்னை லேசில விட்டு போக மாட்டேன். ஆவியா வந்து பிடிச்சிருவேன். ஆவியா வந்து பிடிப்பியா? ஆமா. நீ போய் சேர்ந்து ஆவியா வந்தாலும் உன்னை ஆரங்கிட்டு எங்கனையும் கொண்டு மொளை அடிச்சுட்டு வச்சிருவேன். புளிய மரத்தை கூட நச்சுன்னு அடிக்க மாட்டேன். உன்னை விட்டு விளையாடணும்னா கூடத்துக்காரர் போய் அமைக்கிறோம். எத்தனை மாந்திரவாதி இருக்காங்க உலகத்துல, வாங்குடிய கெடுக்கவா ஏங்குடிய கெடுக்கவான்னு. அதானே கேட்கிறேன். குடிய கெடுத்தாரு. காஞ்சன படம் அவர் குடிதான் கெட்டு போகும். காஞ்சன படம் பார்த்திருக்கியா தாத்தா? பாத்திருக்கேன். அதுல அந்த படத்துல என்னாச்சு? பேய பிடிச்சு ஒரு சொம்புல அடிச்சு கட்டி கடல்ல கொண்டு போட்டு வந்துருவான். செம்பலா நொறுக்கிட்டு ஓடியாந்து. நொறுக்கிருவியா? ஆரம் கட்டினா தானே தெரியும் நீ நொறுக்குதியான்னு. நான் செத்தா தானே நடப்பாங்க. நான் லேசில ஜாக மாட்டேன். எனக்கு இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை எதிரிகளும் போன பிறகுதான் நான் சொல்ல உனக்கு ஆயில் பேரும் கெட்டி. அதனாலதான் உன் வாயில இருந்து வரட்டும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி இருக்கட்டும். ஒரு ஆள் உன்னை சொல்ல உனக்கு ஆயுசு 100 தான் இருக்கும், நீ கவலைப்படாத. அவன் 2 வருஷமா என்ன செத்து போங்க, நான் சாவவே மாட்டேன். சரி சரிதானே? அதனால என்னையா இந்த நாரதே விவரம் சொன்னவே நான் தானடா. விவரம் சொன்ன எனக்கு நீ வேட்டு வைக்கணும்னு நினைக்க பாரு. உனக்கு சொன்ன என்ன சொல்லணும்? உனக்கு வரம் கொடுத்தது யாரு? அப்ப அவரையே நீ எரிச்சு பாரு. இந்த அரக்க யோசிச்சு பார்த்தானா? ஆண்டவன் வரம் கொடுத்தாரு, அவரை பரிசோதனை பார்க்கலாமா அப்படின்னு நினைச்சு பார்த்தானா? புத்தி கெட்டு போன வல்ல ரக்க ஆண்டவனை எரித்தமானா, ஆண்டவனை எரித்தமானா, அகிலம் எல்லாம் நமக்கு சொந்தம், பகவான் எரித்தமானா, பாருலக நமக்கு சொந்தம், கடவுளை எரித்தமானா, கடவுளை எரித்தமானா, ஆதி கைலாச நமக்கு சொந்தம். சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தான். இந்த நாரத என்னத்தையும் மூட்டு வழியா மூட்டிட்டான். இந்த அரக்க நம்மளை எரிக்கணும்னு வாரானே. தீட்டின மரத்திலே கூர்மை பார்ப்பதை போல தான் வளர்த்த கிடா தன் மார்பிலே வந்து பாய்வதை போல வரம் கொடுத்த நம்மளையே இந்த அரக்க எரிக்கணும்னு வாரா. இவன் அழியங்கால வரைக்கும் இனி நம்ம இங்க இருக்கவே கூடாது. எங்கேயாவது ஓடி ஒளிய வேணும் என்று ஒத்தையில போனா பயமாவே ஓடி வந்து பிடிப்பான். கூட்டத்தோட கூட்டமா போனா தான் நம்மள யாருன்னு இவனுக்கு அடையாளம் தெரியாது.
தேவாதி தேவ முனிவர்களை அழைத்தார். அப்பா தெய்வ முனிவர்களே, எல்லாரும் நீங்க வாங்க. அரக்க அழியும் காலங்கள் வரைக்கும் நம்ம எங்கேயாவது ஓடி ஒளியறோம். நீங்க எல்லாம் ஒரு நந்தவன தோட்டமா முளைச்சு நில்லுங்க. நான் உங்களுக்கு மத்தியிலே மனமில்லாத மலராய் முளைத்து நிற்பேன். அரக்க வரட்டும், நம்மள பூங்காவன தோட்டம் நினைச்சிட்டு போகட்டும் என்று ஆண்டவன் சொன்ன போது அந்த இறைவனோடு யார் யாரெல்லாம் ஓடுகின்றார் தெரியுமா? வானவேறு ஓடினார், வரையவேறு ஓடினார், வானவேறு ஓடினார், வரையவேறு ஓடினார், தானவேறு ஓடினார், தவம் முனி ஓடினார், சாமி இந்திரன் ஓடினார், சந்திரன் அங்கே சூரியனார் ஓடினார், சொர்க்கேசர் அவரவர்கள் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினார். சாமி எருமை கிடா வாகனத்தில் யமதருமன் ஓடினார். அதோ சிங்கமுக வாகனத்தில் காளி தேவி ஓடினாள். வெள்ளையான மீதில் ஏறி தெய்வேந்திரன் ஓடினார். ஏ ஆன பகம் கண்டியான பிள்ளையார் ஓடினார். ஏ பெருச்சாலி வாகனத்தில் பிள்ளையார் ஓடினார். அங்கே வண்ணமயில் வாகனத்தில் சுப்பிரமணியர் ஓடினார். ஆட்டுக்கிடாய் வாகனத்தில் அக்கினி தேவன் ஓடினார். ஏ காளை வாகனத்தில் கடவுள் சிவன் ஓடினார். கிளி நல்ல வாகனத்தில் மன்மதன் ஓடினார். வெள்ளையான மீதில் ஏறி தெய்வேந்திரன் ஓடினார். அங்கே வீணையை போட்டுவிட்டு நாரதர் ஓடினார். ஏ கணக்கை போட்டுவிட்டு சித்திரபுத்திரர் ஓடினார். ஆண்டவனே பகவானே அது என்ன அலங்கோலம்? எப்பா அதை சொல்ல நேரமில்லை, அன்னவாரம் அல்லருக்கு. சாமி ஈஸ்வரனே இறையோனே இது என்ன அலங்கோலம்? எப்பா இதை சொல்ல நேரமில்லை, இன்னவாரம் அல்லருக்கு. எல்லோரும் இப்படி இறைவனுக்கு பின்னால் ஓடி ஒளியும் போது ஆதி மூல கணபதி விநாயக பெருமாளால் ஓட முடியவில்லை. ஏன் ஓட முடியல? என்னத்துக்கு? சாப்பாடு கூடி போச்சு. திட்டத்தோட சாப்பிட்டா தான் திட்டுமுட்டு அடிக்காது. திட்டம் இல்லாம சாப்பிட்டா எப்படி இருக்கும்? திட்டுமுட்டு அடிக்கும், மூச்சு வராது, உருண்டு பிறண்டு உறக்கமும் வராது. எதை சாப்பிட்டாலும் அளவோட சாப்பிடணும். கிடைக்குதுன்னு அந்த ஆள் அள்ளி போடக்கூடாது. விநாயக பெருமாள் நல்லா சாப்பிட்டாரு. வேலை வயிறு முன்னிழுக்க, பெருச்சாலி வாகனம் பின்னிழுக்க, ஆண்டவனாகி சிவபெருமானை வழிமறித்து ஏ அம்மைய பாரரா இந்த ஆதி மூல வார்த்தை கேளு. மூத்த மகனா நம்பிருக்கலாம், மூசிக வாகனத்தை குடிக்கலாம், அப்பான தாள மகனா பிறக்கலாம், இப்படி சங்கடத்தில் நிற்கலாம். எனக்கு ஆணை போல முகம் இருக்கு, சேலர் பானை போல வயிறு இருக்கு, சொலவு போல காது இருக்கு,
போலான்னு கேக்கு. உளுந்த வடைக்கு நான் எங்க ஓட்டும்? உளுந்த வடைக்கு நான் எப்பம்பா போக? அதானே அறிவு கட்ட விரிச்சாலி திங்க அதிரசம் கேக்கு. அவசரமா வான்னு சொன்னா மானங்கட்ட விரிச்சாலி அது மாவு உருண்டை கேக்கப்பா. கேட்கத்தானே செய்யும். அதிரசம் நேத்தே மாவு பிணைஞ்சு ஆட்டி வச்சால இன்னைக்கு அதிரசம் சுட்டு சாப்பிடலாம். ஆமா சாப்பிடலாம். அதிரசம் திடீர்னு கேட்டா எங்க இருந்து கொடுக்க முடியாது. அதனால அப்பா ஆண்டவா பரம்பொருளே அப்பா மக்களிலே பாரபட்சம் பார்க்க கூடாது. அதானே உமக்கு பார்த்தா ஒரு காளை வாகனம். ஆமையா. என் தாயாகப்பட்ட சக்திக்கு ஒரு சிங்கமுக வாகனம். என் தம்பி வடிவேலவே எனக்கு எத்தனைக்கும் இளையவன். அவனுக்கு பார்த்தா ஒரு அழகான வண்ணமயில் வாகனம் பறந்து செல்கிறான். எனக்கு மட்டும் ஏனப்பா இந்த சிறிய பெருச்சாலி வாகனத்தை கொடுத்தீர்கள்? ஆமையா. நீர் இங்கே நில்லும், நானும் இங்கே நிக்க. சரி அரைக்க வரட்டு நம்மள சேண்டை எரிச்சுக்கிட்டு போட்டுமே. ரெண்டு பேரையும் எரிக்கட்டுமே. என் மவன ஆதி மூலம் என்ன மூலம்? நல்ல டாக்டர் தான் பார்க்கணும். மூலம் இருந்தா டாக்டர் பாரு. ஆமா நல்ல மூலம். எப்பா ஏ ஆதி மூல கணபதி என்னய்யா அப்படி எல்லாம் நினைக்காத. வேண்டாப்பா. உன் பெருச்சாலி வாகனம் பூமியை நோக்கி மூச்சு விட்டதையானா பூமி 2 கபாலமாக வெடிக்கும். அதிலே முச்சந்தையிலே சென்று நீ அமர்ந்திருக்கலாம். அப்பா அரசாக உங்க அம்மா ஒரு வேம்பாக தாய் மாமே கோபால கண்ணனே ஒரு ஆலமரமா தோண்டி அடைக்கலமா இருப்போம். என்ன அத்தை வருவாளா? அத்தையா சித்தி இல்ல வர இல்ல அவளை சேர்ந்து வந்திருப்பா. அப்படியா? அத்தை வருவா. உங்க அத்தையும் வருவாப்பா. ஆமா ஆலமரத்துல விழரா வந்து தொங்குவா. நான் போய் தொங்குவேன், நீங்க வேடிக்கை பாருங்க. சரி அப்படின்னு ஆண்டவே விநாயக பெருமாளுக்கு வரங்களை கொடுத்து வெளியே அனுப்பி வைக்க 8 நாள் ஓடிக்கொண்டே இருந்த மான உடலிழந்து போகும் என்று அவர் பக்கம் வந்த தேவர்களை நந்தவன தோட்டமாக்கி தலையில் உள்ள கெங்கையர தரையதில் இறக்கி வைத்து அக்கினியா எரிந்தவன தண்ணீராக குளிர செய்தார். அரளிக்குள்ள இருந்தமான அரக்க வந்து அவர் செவ்வரளி புஷ்பத்திற்குள் சிவலிங்கமாய் போய் ஒளிந்தார். அவர் சடை உலைய முடி உலைய சடை உலைய முடி உலைய சிவ முடி உலைய ஆதி சங்கரன் பகவான் தான் ஒளிய சிவ முடி உலைய சடையும் உலைந்தது முடியும் உலைந்தது. ஆண்டவனால நின்னு அள்ளி கட்ட முடியல. கட்டிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? அரக்க வந்து எரிச்சிட்டு போயிருவான். ஓடுதவங்களை கண்டா முடுக்குதவங்களுக்கு தொக்கும்பாங்க. அரக்க பின்னாலே தொயந்து வாரா. ஓடாதரும் சிவனே நீ எங்க போனாலும் உங்க எரிக்காம விட மாட்டேன். அப்படி போடு. அமலுக்குள்ள சண்டை போட்டா நம்ம சண்டை ஓடுவோம், பிற கூடிக்கிடுவோம். சொல்லிருக்காங்க. இந்த அரக்கை வாரத பார்த்த உடனே ஆண்டவன் ஆயர்வாடிக்கு மேற்கே யமுனையாற்றாம் கரை ஓரத்தில் வந்து தேவாதி தேவ முனிவர்களை நந்தவன தோட்டமாக முளைக்க செய்து அவர் மதலை இதழாக்கி ஐம்புலனை அடக்கி ஒடுக்கி சிவரளி புஷ்பத்திற்குள் சிவலிங்கமாகவே போய் ஒளிந்தார் அந்த சிவபெருமான். அந்த ஆண்டவன் ஒளிந்த நாள் முதலாக ஆதி கையிலே அருளும் இல்லை பொருளும் இல்லை. ஈசன் இல்லா கைலாசம் இருளா இருக்கு. பகவான் இல்லா கைலாசம் பாலடைந்து இருக்குதென்று ஆதிசக்தி பார்வதியா அரணாரை காணாமல் அவருக்கு என்ன செய்யதாச்சோ ஈசன் இறந்துதான் போயிட்டாரோ. பகவான் இல்லா கைலாசம்
எல்லாம் பாலடைந்து போச்சு. இறைவன் எல்லாம் கைலாசம் இருளா இருக்க, கடவுள் இல்லா கைலாசம் கார் இருளா இருக்கு. இந்த அரக்கனை ஆண்டவனால் ஏதாவது அழிவு காலங்கள் வந்து இருக்குமோ? ஒருவேளை அரக்க ஆண்டவனை எரிச்சுதான் கொண்டிருப்பானோ அப்படின்னு பார்வதி இறைவனை காணாமல் அழுது புலம்பி இரேலும் உலகமெல்லாம் தேடி பார்த்தா இறைவனை எங்கேயும் காணவில்லை. இறைவனை காணாத பார்வதி அண்ணனாகிய கோபால கண்ணனை வரவழைத்து அண்ணா கோபால கண்ணா ஆண்டவன் போய் 8 நாளாச்சு, என்னமோ ஏதோ தெரியல. 8 நாளைக்குள்ள ஆண்டவனை திரும்பி கைலாசத்துக்கு அழைத்து வரலையானா உன் தங்கையாகப்பட்ட நான் பார்வதா தேவி மாவிழப்பேன் பூவிழப்பேன் என் மஞ்சள் குழி நான் மறப்பேன் பூமரப்பேன் பொட்டிழப்பேன் என் பூமானை நான் இழப்பேன் அண்ணா என் ஆண்டவனை நான் இழக்க அண்ணனே உனக்கு சம்மதமா என் கொண்டவனை நான் இழக்க என் கோவால உனக்கு சம்மதமா என் பகவானை நான் இழக்க பரந்தாமா உனக்கு சம்மதமா? சம்மதம்னா சொல்லு, ஆண்டவே வேண்டாம் அப்படின்னு பார்வதி அழுது புலம்பின உடனே கண்ணனுக்கு மனசே கேட்கல. பார்வதி நீங்க கைலாசத்தில் இரு, நான் அத்தான் எங்க இருந்தாலும் அழைத்து வருவது என் பொறுப்பு என்று என் பெருமான் கோபால கண்ணன் நம்ம ஆண்டவனை தேடி போக இப்படியே போன அரக்க நம்மளை எரிச்சிருவா. வேறு ஒரு சுருவங்களை எடுத்து போக வேண்டும் என்று அந்த என் பெருமான் கோபால கண்ணன் அன்று எடுத்த அவதாரத்தை அவர் இன்றைக்கு எண்ணி பார்த்தார். என் அவதாரம் எடுத்தார் தெரியுமா? நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, காவலர்கள் புகழும் நாடு, கோடமாலை ஒளியும் நாடு, ஒளிர்ந்ததண்ட வீசும் நாடு, மாதம் ஒன்று மழை பொழியும், மாதம் ஒன்று மழை பொழியும், வருடம் ஒன்று பூவிளையும், வருடம் ஒன்று பூவிளையும். ஐயா தேனிருந்து தேன் சொரியும், தென்றல் வீசி கனி சொரியும், இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு, இருவாச்சி மலரும் நாடு, மாடு கட்டி போரடித்தார் மானாரி சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும், ஆணை கட்டி போரடிக்கும் அழகு திரு நாடகிலே. ஐயா அழகு திரு நாடகிலே. மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகு திரு நாடாகப்பட்டது. மாதம் 1 மழை பொழியும், வருடத்திற்கு 3 பூவிளையும், வானிரண்டு மழை பொழியும், வயல்கள் எல்லாம் நெல் விளையும், அறுதால் அறுத்து வர மறுதால் பயிராகும், அறுத்து வந்த தாளில மறுதாலும் பயிராகுமா? அப்பேறுபட்ட அழகு திரு நாடாகப்பட்டது. அதுதான் கருவுருமாம் பட்டணம். அந்த கருவுருமாம் பட்டணத்தை யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா? சாமி கஞ்சத்திலே பெரிய காஞ்சே கருவுருமா பட்டணத்தில் அவன் கஞ்சத்திலே பெரிய கஞ்சே கஞ்ச கம்ச ராஜவான் அந்த கம்சமுடி ராஜனுக்கு ஏ கருவுருமா பட்டணத்தில் அவனுடைய நாட்டுக்குள்ள அரக்கீர விச்சாலும் அதற்கு அரை காசு கம்சம் கேட்பான்.
ராஜமன்னன். அந்த கம்சனுடைய ஆட்சியில கஜானா நிறைந்திருக்கு. அவனுக்கு வேணுமுங்க பணம் இருக்கு. ஆனாலும் கஞ்சம் வாங்கினாத்தான் சரி, கம்சன் வாங்கினாத்தான் அவன் கஜானா நிறைஞ்சது மாதிரி இருக்கும். கைவீசி நடந்தா கால் காசு கம்சை, அரைக்கீரை வச்ச அரைக்காசு கம்சை, செப்பு குடமெடுத்து சிலது பெண்கள் போனாலும் அதுக்கு சிலது காசு கம்சன் கேட்பான். கொடை பிடித்து போக கூடாது, துண்ட தோல்ல போட்டிருக்க கூடாது. பெண்கள் எல்லாருமே சட்டை இணைய கூடாது. ஐயோ மோசக்காரன், பெண்கள் சட்டை இணைய கூடாதுன்னா அந்த காலம் வசதி உள்ளவங்க தான் மேல சட்டை சம்பர் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னால 16 முழம் சுங்குடி சேலையை கட்டி முன்கோசுவம் பின்கோசுவம் வச்சு கட்டினாங்கன்னா பார்க்க அப்படி ஒரு அழகா இருக்குமா, மிச்சமா இருக்கும். சேலை மிச்சம் இருக்கும், அதை வரிஞ்சு கட்டி இருப்பாங்க. ஆமா, அப்போ பெண்கள் சட்டை இணைய கூடாது. சரி, ஆண்கள் செருப்பு போட்டு நடக்க கூடாது. ஐயோ கிழுவமுள்ளுக்குள்ள போற இணைவாங்க, கிழுவமுள்ளுக்குள்ள இணைவாங்கன்னா அவன் முன்னால செருப்பு போட்டு நடந்து அதுக்கு வசதி இருக்குன்னு அதுக்கு தனியா காசு, அதுக்கு ஒரு தனியா. கல்யாணம் முடிச்சாலும் கம்சை, சரி, கல்யாணம் முடிக்கலனாலும் கம்சை, குழந்தை பிறந்தாலும் கம்சை, சரி, குழந்தை பிறக்கலனாலும் கம்சை. இத்தனை வயசாகுது ஒரு குழந்தை பெற்றிருக்கியா? அப்படியா? இத்தனை வயசாகுது நீ கல்யாணம் முடிச்சிருக்கியா? சரி, கல்யாணம் முடிச்சாச்சுன்னா அவன் குடும்ப வரிய தாம்பா. கல்யாணம் முடிக்காததுன்னா முடிக்காத வரிய கேட்பான். ஆமா, இறந்தாலும் கம்சை, பாவிக்கு பிறந்தாலும் கம்சை. அதாவது அன்னைக்கு கம்சராஜன் கம்சம் எங்கனதான் இன்னைக்கும் பெரிய சின்ன கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா தரவுன்னு ஏலம் விடுவாங்க. என்னது தரவு? தரவுன்னு ஏலம் விட்டா 2000 3000 ஏலம் எடுப்பாங்க. ஒரு ஆளு ஏலம் எடுத்து ஏறு குப்பை அடிச்சாலும் தரவு, மாடு வித்தாலும் தரவு, ஒரு கோழி வித்தாலும் தவறு. தவறு இல்ல, தரவு தரவு தரவு. அந்த கம்சமானதுதான் இன்னைக்கும் அந்த நாட்டுல உள்ள தரகர்னு சொல்லுவாங்க. ஆமா, தரகு. அத மாதிரி தரகனுக்கு வடிகட்டிய கம்சம்னு இன்னொரு பேர் உண்டு. அது எப்படி வடிகட்டி? அந்த பேர் ஏன் வந்துச்சுன்னா என்ன, நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல தண்ணி கிணத்துல பூரா நஞ்சு அரைச்சு தட்டுவான். சரி, நஞ்சு அரைச்சு தட்டினா நாட்டு மக்கள் என்ன செய்வாங்க? தண்ணி குடிக்க முடியாது. நல்ல தண்ணி வேணும்னு அரண்மனைக்கு தானே வருவாங்க. அப்ப அரண்மனைக்கு வரும்போது இந்த கம்சராஜன் குடத்தை வாங்கி, குடம்னு சொன்னா அப்போ மண் குடம் தான், மண் குடத்தை வாங்கி அந்த குடத்து வா விளிம்புல நல்ல இந்த அலசெல்லாம் கிடையாது. அப்போ இந்த வெள்ளை துணியை கட்டி அந்த வடிகட்டி தான் அந்த தண்ணியவே கொடுப்பானா. எதுக்கு? அரண்மனையில இருக்கு தங்க துரும்பு கூட வெளியே போயிடும், சின்ன துரும்பு போப்படாது. அதுக்கு தான் அவனுக்கு வடிகட்டிய கம்சம்னு இன்னும் ஒரு பேர். அப்பேர்வட்ட கஞ்ச கம்ச ராஜமன்னனுக்காகப்பட்டவர்க்கு அங்கே கருவூர் மாவட்டத்தில் அவனுக்கு 1000 மந்திரி 64 தலையா, அங்கே மந்திரியும் பிரதானி அச்சுமுள்ள சயனிகள், இப்படி சேனாதி படைகளோடு கம்சராஜ சிறப்போடு ஆண்டு வாரா. அப்போ ஆண்டு ஒரு நாளை அவனுக்கு சொத்தால குறைவும் இல்லை, சுகத்தால தாழ்வும் இல்லை, சூழரை அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகை, 1000 மந்திரி 64 தலையாரிமார்கள், மந்திரிகள் பிரதானிகள் மச்சமுள்ள சயனிகள், சேனாதி படைகளோடு மன்னன் சிறப்பாகவே ஆண்டு வருகிறான். ஆண்டு வரக்கூடிய கம்சமுடி ராஜமன்னனுக்கு தேவகி என்றும் பூதகி என்றும் 2 தங்கைமார்கள். முதலாவது பிறந்தவா மூத்தவா அவாதான் பூதகி. பூதகின்னா பூத கணத்தோடு பிறந்தவா, 7 மலை உயரம் 200
அடி அகலம். அடேங்கப்பா. பருத்த பனமர தூறு மாதிரி பல்லு வரிசை. சரிதானே. வெவிளாமரம் மாதிரி கைய காலு. சரிதான். அவ மூக்கு இருக்கு பாரு மூக்கு. ஆமா. ஒவ்வொரு மூக்கு ஓட்டையிலயும் முக்குருணி நெல்லு தட்டலாம். அடேங்கப்பா அவ்வளவு பெரிய கோபை. அவ காது இருக்கு பாரு காது பெரிய சுளவு மாதிரி. ஆமா. வாய திறந்தான்னா என்ன ஆகும்? ஆரியங்கா குகை மாதிரி இருக்குமா. அவன் எத்தனை பேர்னாலும் குகைக்குள்ள போயிட்டு குகைக்குள்ள. அவன் நாக்க நீட்டினானா பெரிய பாலம் மாதிரி இருக்குமா. அடேங்கப்பா. ஆமா சின்ன தண்டியா இருக்கா? இல்ல இல்ல. ஏழுமலை உயரம் 200 அடி அகலம். அவன் பெரிய மரம் மாதிரி காலு. ஆமா பெரிய காலு. அவ பூத கணத்தோடு பிறந்ததுனாலதான் அவளுக்கு பூதகின்னு பேரு. அவ ஸ்வரூபமும் அப்படி. ஆமையா. ஆனா இரண்டாவது உள்ளவள் தங்கை தேவகி. அவ தெய்வ கணத்தில் பிறந்தவ. அவ இருக்கிறதுக்கும் இவ இருக்கிறதுக்கும் எதிர்மறையா. அவ பூதம். பேயின்னு சொன்னா சக்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அத மாதிரி அவ பூத கணத்தோடு பிறந்த இவ தெய்வ கணத்தோடு தெய்வ கடாட்சமா பிறந்திருக்கிறா. அப்ப பார்த்தான் கம்சராஜே என்ன செய்கிறா? பூதகி இங்க அரண்மனையில இருந்தானா இவளை பாக்குறவங்க பயந்து போவாங்க. ஆமா ஆமா பயந்துருவாங்க. கம்சம் குடுக்கவங்களும் அரண்மனைக்கு கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. இவளுக்கு கல்யாணமும் முடிக்க முடியாது. ஊருக்கு அப்பா ஆலை ஒரு கல்லறையை கட்டினார். பூதகி அந்த கல்லறைக்குள்ள அடைத்து வைத்து தங்கையே பூதகி என்னைக்கு எனக்கு ஆபத்துன்னு சொல்லி அண்ணன் அழைக்கிறேனோ அன்னைக்கு மட்டும் நீ வந்தா போதும். அதற்கு குமரி மடம் என்று பெயரை கொடுத்து கல்லறைக்குள்ளே பிடித்தடைத்தான் இந்த பூதகியாகப்பட்டவளை. இரண்டாவது தங்கை தேவகியானவா அவள் 16 வயதாகி பக்குவந்தி பெண்ணுமாகி அவ எப்பேர் வட்ட அழகா இருக்கிறா தெரியுமா? அவ பெண்ணு காணா பெண்ணாளே தேவகியின் பின் அழகை கண்டவர்கள் பேதலித்து பின்தொடர்வார் 1000 பேர். அவள் முகத்தின் திருவழகும் பார்ப்பதற்கே பேரழகியா இருக்கிறாள் அந்த தேவகியாகப்பட்டவள். அவள் இருக்கும் அழகை கண்டா இந்த கம்சராஜை தன் தங்கையாகப்பட்ட தேவகிக்கு இதுவரைக்குள்ள காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி கண் குளிர பார்க்கணும். மூத்தவாதான் பூத கணத்தோடு பிறந்தா பூதகியா போனா அவளுக்கு தான் ஒரு கல்யாணம் பண்ண முடியலையே. அதனால இந்த தேவகிக்காவது சீக்கிரத்துல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து மனம் முடித்து அவளை மனமகிழ நம்ம பார்க்க வேண்டும். என்னையா ரொம்ப நாள் வைக்க கூடாது. சரி ஏன் பொட்ட பிள்ளைய வீட்டுல வச்சிருந்தா என்ன ஆகும்? அதாவது 4 வருஷம் 5 வருஷம் மிஞ்சி போனா 10 வருஷம் அதுதான் கணக்கு. அதுக்கு மாப்பிள்ளை கிடைச்சா தானே கட்டி கொடுக்க முடியும். அதாவது பெண்ணு வந்து சரி எதுவாகி இருந்து ஆமையா அந்த பொட்ட பிள்ளை வந்து வீட்டுல ஏங்கி மூச்சு விட்டான்னா அது வீட்டுக்கு ஆகாது. வீட்டுக்கு ஆகாது. அதனால என்ன பொட்ட பிள்ளைய பெத்தோம்னா என்ன வேணும்? 5 வருஷம் 6 வருஷத்துக்குள்ள சரி டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துடணும். சரிதானே? அவ்வளவு வீட்டு வச்சு பார்க்க கூடாதியா. ஆமா என்ன வீட்டுல வச்சிருந்தா வீடா இடிஞ்சு விழுவுது? வீடு இடிஞ்சு விழாது. அதாவது அவளை எத்தனை நேரம் தான் பாதுகாத்துட்டு எத்தனை நேரம் பாதுகாக்கன்னா கையில பிடி கொடுத்துட்டோம்னா அவங்க காத்துக்கிடுவான். உள்ள மேல உனக்கு அவ்வளவு வருத்தம். புள்ள எண்ணியதோ எங்க போகுதோ வருதோன்னு அப்படி வருத்தப்பட்டா நான்
அப்படி கிடையாது அப்படி தப்பா நினைக்க கூடாது சரி பொட்ட பிள்ளை ஒரு அதாவது பொட்ட பிள்ளைன்னு இல்லையா பெண் குழந்தையவும் படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி அந்த பிள்ளைய ஒரு வேலைக்கு அனுப்பி அந்த பிள்ளைக்கு என்ன ஆசை இருக்கோ அந்த புள்ள மனசுல என்ன எண்ணம் இருக்கோ அதை நிறைவேற்றி வைக்கணும் முதல்ல அதுக்கு பிறகு உள்ள காரியத்தை அதுக்கு பிறகு சாதாரணப்பட்ட ஒரு விவசாயி இப்போ அவங்கள்ட்ட வெளிலுக்கு வந்திருக்கேன் சரி என் பொட்ட பிள்ளை டாக்டருக்கு படிக்கணும்னுட்டா சரி அவளை டாக்டருக்கு படிக்க வச்சேன் சரி படிக்க வச்சு முடிச்சாச்சு கஷ்டப்பட்டு சரி 10-15 லட்சத்தை கடன் வாங்கி போட்டு படிக்க டாக்டர் படிக்க வச்சிட்டேன் சரி இப்போ வயசு 20 அங்க என்ன மீட்டிங் நடக்கு அங்க எங்க கதை நடக்கு இப்போ வயசு 25 வயசு ஆகி போச்சு நிப்பாட்டு என்ன அங்க ஏதோ மீட்டிங் நடக்க முடியட்டும் இந்த மைக் எடுத்து வாங்க வைக்குமா மைக் வைக்கட்டுமா மைக் வேணுமா அவ குருப் சேல கட்டி ஒரு குருப்பா தான் வாராவோ அது ஒரு குருப்பா தான் இருக்காவோ அவர் குருப்பா தான் தெரியுதாவோ ஆமா குருப் சேலை பாத்தியா ஆமா எத்தனை குருப்பு உனக்கு கொடுக்கறது நமக்கு நாளை கொடுப்பாங்க நாளை தருவாங்களோ அதோட எனக்கு ஒரு நைட்டிக்கு சொல்லு என்ன நைட்டி வேணுமா நைட்டி வேணும்னு கேக்கிய தாத்தா அத கேட்கறதுக்கு முதல்ல உனக்கு தகுதி இருக்கா என்ன வாடை அடிக்க நேரம் நீ ஒழுங்கான முறையில இருந்தா உனக்கு நைட்டியை கொடுக்கலாம் நீ ஒழுங்கான முறையில இருக்க ஒழுங்கா தானே பாருங்க நைட்டி எடுத்து கொடுக்கறது பெருசு இல்ல நீ ஒரு குவார்டருக்கு கூட ஒரு குவார்டர் அடிச்சுட்டு கண்ட மாணிக்கு படுத்துக்கிடுவ ஆமா அலுப்புக்கு நான் அப்படிதான் நைட்டியை போட்டு படுத்தனா பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆமா என்னையும் டவுசரும் இல்ல ஒண்ணும் இல்ல ஆமா வயசாளி தானே வயசாளியா இருந்தாலும் ஒழுக்க வேண்டாமா நீ கண்டமானிக்கு படுத்துக்கிட்டனா பாக்குறவங்களுக்கு பகீர்னு ஆகி போகும் அதனால விடியா காலம் உனக்கு ஒரு சுடிதார் எடுத்தாரு சரி அதனால ஏதாவது ஒண்ணு எடுத்தா சுடிதார்னா ஒரு பேண்ட் கொடுப்பாங்க சரி அதுக்கு மேல ஒரு டாப் கொடுப்பாங்க அதுக்கு மேல ஒரு துப்பட்டா கொடுப்பாங்களோ துப்பட்டா எப்படி துப்பவா நீ துப்பட்டாவா நீ எங்க பேத்தி பேத்தி நானும் ரொம்ப நாளா பாக்க நீ துப்போன்னு பார்க்க துப்ப மாட்டேங்க துப்பட்டா தாத்தா உன் துப்பெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் தொடச்சிக்கிடுவேன் ரேசா நான் பொம்பளை துப்பும் போது அந்த துப்பானது சுகமா இருக்கும் வரிசையில வாங்க நீங்க எல்லாம் வராதங்க துப்பி பாப்போம் அவர் குளிக்க வர மாட்டுக்காரு ஆமா இந்த வடிவேலு மாதிரி இவரை குளிக்க வச்சாதான் சரியா வருவாரு அப்படியா பொம்பளைய துப்ப கொடுத்து வைக்கணும் சரி துப்புனாலும் சரி விளக்கமா தூண்டு அடிச்சாலும் சரி பேய் ஓடாது வருத்தப்பட மாட்டாரு மானரோசம் இல்லையே துப்பட்டா அப்படியே ஒரு பேண்ட் ஒரு டாப் ஒரு துப்பட்டா கொடுத்தாங்கன்னு வைகி நீ குவார்டர் எத்தனை குவார்டர் அடிச்சாலும் சரி தலைகீழ படுத்தாலும் ஒண்ணும் தெரியாது நீ பேசாம படுத்து வரங்க அப்படி போடுவேன் இங்க என்னத்த பாக்கியரு இல்ல என்னத்த பாக்கியர்னு கேக்கேன் அங்கதான் ஒண்ணுமே அங்க என்னத்த பாக்கியரு அவர் போடத்தான் செய்வார் குடத்துக்காரு பின்னால ஆமா இவருக்கு வந்து சுடிதார் போடாம இருக்கேன் அநியாயம் தாங்க முடியல சுடிதார் போட்டு போனா பின்னாலே ஓடியாராரு ஓடியாந்து நான் ஆம்பளை நான் வாடகை வாண்டி போட்டுக்கேன் பேண்ட் போட்டுருக்கேன் நினைச்சு பின்னாடியே ஓடியாராரு ஆம்பளை போட்டு போறீரு சரி பாக்காலும் ஆம்பளை நினைக்க கூடாதுல நினைக்கணும்ல ஆமா சுடிதார் போட்டா பொம்பளை நினைப்பாங்க சரி காவலுக்கு வராரு நம்ம தங்கச்சி எல்லாம் கட்டி கொடுத்துருக்கோம் என்ன ஆகுமோன்னு பிள்ளைய 15 லட்சம் செலவு பண்ணி படிக்க வச்சேன் கடைசியில் என்னாச்சு வயசு 25 வயசாவது அவளுக்கு சரி அவ டாக்டர் மாப்பிள்ளை தான் வாக்கப்படும் அப்படிங்க டாக்டர் மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வை அதுக்கு மேல உனக்கு வேலை என்ன 15 லட்சம் கடை இருக்கு நான் எங்க போய் கடை வாங்கட்டும் இன்னொரு 15 லட்சத்தை வாங்க வேண்டியானே அந்த மாதிரி பொண்ணா பிறந்த பிள்ளையில என்னய்யா எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும் கண்டிப்பா தகுதி இருந்தா செய்யலாம் சரி தகுதி இல்லாம ஆசைப்படக்கூடாது கூடாது பூதகிய வந்து என்ன காட்டுக்குள்ள கடலை கட்டி வச்சான் ஆமா அழகான தேவகிய சரி வீட்டுல வச்சானா ஆஹா அவளையும் காலகாலத்துல கட்டி கொடுக்கணும்னு தேவகி இருக்கும் அழகை கண்டா பேர் விட்ட தேவகிக்காவது சீக்கிரமாக ஒரு கல்யாணம் முடித்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்று மந்திரியை வரவழைத்து அரண்மனையிலே இருக்கக்கூடிய 4 மந்திரியை வரவழைத்தார். அப்பா மந்திரி என் தங்கை தேவகிக்கு சீக்கிரமா மாப்பிள்ளை பார்க்கணும் 4 ஓவியரை அழைத்து வா. ஓவியரை வரவழைத்தான். மாளிகை வாசல்ல திரைய போட்டான். தேவகியை உள்ளே விட்டான், ஓவியரை வெளியே விட்டான். ஏ ஓவியரே, இதோ இந்த திரையில என் தங்கையின் நிழல் தெரிகின்றதா? இந்த நிழலை பார்த்து என் தேவகியை ஓவியமா 4 போட்டா வரைஞ்சு கொடு. ஓவியர் எப்பாவி இப்படி கேட்ட எப்படி வரைய? என் மண்ணா எங்களுக்கு தெரியலையே. எப்பா ஓவியரே, என் தங்கையை நீ தேவகியை நேரடியா பார்க்க கூடாது. நேரடியா பார்த்து அவன் கண்ணன் நோண்டிடுவேன். நோண்டி ஓவியர்கள் பார்த்தார்கள். தேவகியின் உருவத்தை தெளிவாக வரைந்து 4 ஓவியத்தை கொடுத்தார்கள்.
கொடுத்தார்கள். கம்சராஜன் ஓவியத்தை வாங்கினான். 4 ஆணையை வரவழைத்தான். 4 ஆணைகள் சுமக்கும் பொன் பொருளை வரவழைத்தான். 4 மந்திரியை கூப்பிட்டு, அப்பா மந்திரி, நீங்க 4 பேர் இந்த 4 யானையை வச்சுக்கோங்க. 4 ஆணை சுமக்கும் பொன் பொருளை வச்சுக்கோங்க. எண்ணி 8 ஆணைக்குள்ள என் தங்கை தேவைக்கு நீங்க கொண்டு வந்து இறக்கணும் ஒரு மாப்பிள்ளைய. ஐயோ, மாப்பிள்ளைய சும்மா பார்க்க கூடாது. எப்படி பார்க்கணும்? ரொம்ப வளர்ந்த மாப்பிள்ளையும் ஆகாது. சரி. ரொம்ப கட்ட மாப்பிள்ளையும் ஆகாது. ரொம்ப தடியும் இல்ல, ரொம்ப பொடியும் இல்ல. தடியும் இல்ல. கருத்த மாப்பிள்ளையும் ஆகாது. செவத்த மாப்பிள்ளையும் ஆகாது. பார்க்க நல்லா இருக்காது. தண்டிக்கு தரமான மாப்பிள்ளைய கொண்டு வந்து நீ தேவகிக்கு அழைத்து வா. ரொம்ப அம்சமா கொண்டு வரணும் அப்படின்னு கம்சனுடைய ராஜமன்னே சொன்னா பாருங்க. என்னய்யா? மந்திரிமார்கள் பார்த்தார்கள். ஆமா. பாவி இப்படி மாப்பிள்ளை கேட்கானோ இவனை எங்க கொண்டு வர? உருவாக்கி தான் கொண்டு வர. சரி போவோம். எவன் சொத்து போகுது? அவன் ஆன சுமக்கும் பொன்பொருள் நமக்கு என்ன வந்திருக்கு? போய் நம்ம அலைவோமே என்று மந்திரியாகப்பட்டவர் மாப்பிள்ளையும் பார்க்கணுமே, மாப்பிள்ளையும் பார்க்கணுமே. மந்திரியும் ஒன்று கூடி தேவகிக்கு பார்ப்பதற்கு வாராரே வாராரே, சேரநாடு வாராரே, சேரநாடு தன்னதிலே மாப்பிள்ளைய பார்க்காரே. சேரநாடு மலையாள தேசத்துக்கு வந்தாங்க. மலையாளத்துல கேரளாவுல ஆணுக்கும் பொண்ணுக்கும் கேட்கவா செய்யணும்? எங்கப்பா ஆணையும் பொண்ணையும் பார்க்க அப்படி ஒரு அழகா இருக்கும். மலையாள தேசத்தில் வந்து மாப்பிள்ளைய பார்த்தாங்க. மாப்பிள்ளை பார்க்க நல்லா தான் இருக்காரு. நல்ல கண்ணு மூக்கு முழியுமா இருக்காரு. ஆனா வந்தவரை வான்னு கேட்க மாட்டுக்காரு. வந்தவரை வான்னு கேட்க மாட்டுக்காருன்னா கண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்கு. நல்ல முழிக்கு யாரு வந்திருக்கான்னு தெரிய மாட்டுக்கு. அப்படியா? அதான் முழி கண்ணும் குருடு. கண்ணு முழிக்கு ஆனா குருட்டு கண்ணு. இந்த பாதியை கொண்டு போனா நம்ம கண்ணை நோண்டி இவனுக்கு ஒட்ட வச்சிருவான் அப்படின்னு இந்த மாப்பிள்ளை ஆகாது. சேர நாடை விட்டார்கள். வடநாடு சோழ நாட்டுக்கு வந்தார்கள். அந்த சோழ நாடு தன்னதிலே மாப்பிள்ளைய பார்த்தாரு. சோழ நாட்டுல வந்து மாப்பிள்ளைய பார்த்தாங்க. மாப்பிள்ளை மேல ஒரு சிறங்கு இல்ல, பார்க்க நல்லா தான் இருக்காரு. ஏ மாப்பிள்ளை, ஏ மாப்பிள்ளை, ஏ சாப்பிட்டீரா ஐயா? உனக்கு கல்யாணம் ஆயிருக்கா? ஏ தம்பி ஏழு ஏ கணேசா எங்க வாரம்? ஏ மாப்பிள்ளைக்கு வாய் பேச முடியலையே. மாத்திரை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேரோ? இந்த மாப்பிள்ளைய கொண்டு போனோம்னு வைங்க, நம்ம நாக்கறுத்து அவனுக்கு ஒட்ட வச்சிருவான். இந்த மாப்பிள்ளை நமக்கு வேண்டாம். அப்படி என்று வடநாடு தேசத்தை விட்டு கீழ்நாடு தேசத்துக்கு வந்தார்கள். அவர் கீழ்நாடு தேசத்திலே தேவகியா பெண் கொடுக்க மாப்பிள்ளைய பார்த்தாரு. மாப்பிள்ளை சேர்ல அம்சமா உட்கார்ந்துருக்காரு. இறங்கி வாரும்னா வரமாட்டுக்காரு. நடக்க முடிஞ்சா தானே வருவாரு. கை கால் ஊனமா இருக்கு. இந்த மாப்பிள்ளையும் கொண்டு போக முடியாது. நம்ம எங்க போவோம்? நேர நம்ம தென்னாடு தேசத்துக்கு போவோமே. தென்னாடு தேசம்னு சொன்னா அதான் பாண்டிய நாடு. பாண்டிய நாடு யாருடைய நாடு? அதான் நம்ம நாடு. தென்னாடு தேசம் பாண்டிய நாட்டுக்கு வந்தார்கள். பாண்டிய நாட்டே வந்து மாப்பிள்ளைய பார்க்கும் போது மாப்பிள்ளைன்னா தென்னாடு தேசத்துல கருப்பெல்லாம் கட்டி வைரும், வெள்ளை எல்லாம் வெறும் சொல்ல. கருப்புனாலும் முகம் கலையா இருக்கும்னு சொல்லுவாங்க. லட்சணமா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும் லட்சணத்தை பார்த்தா. அப்ப மாப்பிள்ளைய பாக்காங்க. மாப்பிள்ளை இருக்க அழகா பார்த்தா ஏ அப்பா என்ன ஒரு அழகா இருக்காரு. ஏ மாப்பிள்ளைங்க வாரம். மாப்பிள்ளை செவல காளைய குடுக்கல. செவல காளைய குடுக்கலையா? ஆமா. ஊருக்கு வாரியரா? நான் திருமலை கோயிலுக்கு வரல. இவனுக்கு என்ன இப்படி சொல்லுதான்? உன்னை யார் அங்க கூட்டிக்கிட்டு போறா? ஏன் மாப்பிள்ள கல்யாணம் ஆயிருக்கா? சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? உன்னை எவன் கேட்டான்? செவிட்டு முடிவானா இருக்கா இவன்?
இந்த குருடன் கூட இருந்து காலத்தை கழிக்கலாமே தவிர இந்த செவிடங்கிட்ட இருந்து காலத்தை கழிக்க முடியாது. நான் பையத்தான் பேசுவேன், என்ன மோதி கணக்க அப்படின்பா. வாய் அசத்தா என்ன செவிடம்னு பாத்தியோ, அவன் செவிட்டு பையதான் என்ன செவிடம்னு பாத்தியோ விட்டு கொடுக்க மாட்டான். அதனால இந்த குருட்டு முடிவாங்க கூட இருந்து காலத்தை கழிக்கலாம், செவிட்டு முடிவாங்க கூட இருந்து வாழ முடியாது. அதனால இந்த மாப்பிள்ளைய கொண்டு போனா நம்ம காத்தாறுத்து மாப்பிள்ளைக்கு ஒட்ட வச்சிருவாங்க அமசராச்சே. அங்கே மாப்பிள்ளையும் கிடைக்கலையே, மாப்பிள்ளையும் கிடைக்கலையே. மந்திரி ஒன்று கூடி கருவுருமா பட்டணந்தா, கருவுருமா பட்டணந்தா கால்நடையா கருவுருமா பட்டணந்தா. ஏ ஐயாவே கம்சராஜா, அடியனோட வார்த்தை கேளும். எட்டோடு எட்டு நாளா 8 திசையிலும் 16 திசையிலும் நாங்க தேடி பார்த்தோம். 8 திசை 16 கோணத்துல தேடி பார்த்தோம், எங்கேயுமே காங்கலையே. உங்க தங்கைக்கு தரமான மாப்பிள்ளை இந்த உலகத்துல இல்ல ஐயா, உலகத்துல இல்லன்ட்டான இந்த பாவி. என் மந்திரி மூத்தவளுக்கு தான் கல்யாணம் முடியல, என் தங்கச்சி தேவகைக்காவது ஒரு கல்யாணம் நடக்குமா? அத நாங்க சொல்ல முடியுமா? ஜோசியக்காரரை கூப்பிட்டு சாதக பலன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அவனை கடை 56 தேசத்தில் இருக்கக்கூடிய 1000 ஜோசியருக்கும் அடித்து வா பறையோசை. அந்த காலம் கரூர் மாவட்டத்தில் 1000 ஜோசியர் இருந்தாங்களாம். அதாவது வடநாடு தேசத்துல இருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு தென்னாட்டு தேசத்துல இருக்காங்களாம். வேதியர்கள் எல்லாருமே வடநாட்டில் இருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு தென்னாட்டுல இருக்காங்க. அப்போ 1000 ஜோசியர்களுக்கும் நீ பறையோசை அடித்து விட்டு வா. நம்ம பேசக்கூடியது தென்மொழி அப்படின்னு அவர்கள் பேசக்கூடியது வடமொழி. அப்ப பறையோசை அடிக்கணும்னு சொன்ன உடனே 56 தேசத்தில் இருக்கக்கூடிய 1000 ஜோசியருக்கும் அடித்தாரு பறையோசை. 999 பேர் அரண்மனைக்கு வந்தாங்க. 999 பேர் அரண்மனைக்கு வரும்போது ஒருவனுக்கு ஒருத்தன் பேசுதான். ஏ சுப்பையரே, ஓ இங்க வாரோ. என்ன கோயந்தையரே சொல்லும். ஏ முருகையர் இங்க வாரோ. முருகையர் வாருமியா. ஓய் ஓ செல்வையரே, என்ன ஓய் வாரு. ஓய் இங்க வாரோ. நம்ம போனவங்க அத்தனை பேரும் இருக்கு இல்லன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல கீழ சொல்லுவோம், மாத்தி கேத்தி. ஏ தம்பி, தம்பியை கூட்டு வந்திருக்கிய, ஒரு டவுசர் போட்டு விட்டுருக்கியா? இவ்வளவு பொம்பளை இருக்கா, சும்மா வந்து நிக்கான். சண்டையா? எங்க வா, சண்டைன்னு அவன் சடைச்சுக்கிட்டு போறான். கோயில் கூட அதுமா தீப திருநாள், அதுவும் டவுசர் போடாம வந்திருக்கான். ஒரு சட்டை வாங்கி கொடுக்க கூடாது பிள்ளைக்கு? சரி எடுத்து கொடுத்தேன். தைய போட்டேன். அது ஒரு வாரம் கழிச்சு ஆரம்பிச்சாரு தையக்காரு. சும்மா அலைதான். டவுசர் வாங்கி கொடுக்கல, கோவத்துல போறானோ. விடிய காலம் போட்டு கூட்டிக்கிட்டு வா. அப்படின்னு உடனே 999 பேர் வரும்போதே பேசிக் கொண்டு வந்தார்கள். போகிறவர்கள் அத்தனை பேர்களும் இல்லை என்று சொன்னோமானா கமசராசை எல்லோரையும் நம்மள வீட்டுக்கு அனுப்பிடுவான் அப்படின்னு வந்தவங்க அத்தனை பேரும் தேவைக்கு மாப்பிள்ளையே இல்லைன்னு போயிட்டான். மாப்பிள்ளை இல்லைன்னு போன உடனே அப்பந்தான் பார்த்தான் கமசமுடி ராஜமன்னன் 900